அந்த வீடு இருக்குல்ல, வீடு இப்ப இடிச்சிட்டாங்க, இன்னைக்கு இடிச்சிட்டாங்க. ஓகே. அந்த வீடு ஆத்துல இருந்து கிட்டத்தட்ட 150 மீட்டர் தள்ளி இருக்கு. அப்படியா? ஆமா, 150 மீட்டர் தள்ளி இருக்கு. நீங்க பக்கத்துல இருக்க பில்டிங் பாருங்க, அது கார்பெட் கம்பெனியோட காம்பவுண்ட் ஆத்துக்குள்ள இருக்கு. ஆத்துக்குள்ள காம்பவுண்ட் இருக்கு. ஓகே. அப்ப அது ஆக்கிரமிப்பு இல்லன்றாங்க. இப்ப நான் கேட்டப்ப கமிஷனர்கிட்ட கேட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் அதெல்லாம் வந்து ஏற்கனவே பழையதா கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பட்டாவா கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க, அதனால நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்க. இப்ப இந்த வீட்டுக்கு பக்கத்து சர்வே அது சிஎம்டிஏல குடியிருப்பு பகுதின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்ப அதை நாங்க என்ன கேட்கிறோம்னா, சரி இது சிஎம்டிஏல குடியிருப்பு பகுதின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அப்ப ஏன் அதை வந்து நீங்க இடிக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது, இல்ல சார் அது தப்பா கொடுத்துட்டாங்க, அதனால அதை மாத்துறோம் அப்படின்றாங்க. இப்ப இதை நீங்க மாத்த முடியும்னா அதை ஏன் நீங்க மாத்த முடியாதுன்னு பழசெல்லாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. இப்ப இந்த டபுள் ஸ்டாண்டர்டுங்கிற இடம் அப்பட்டமா தெரியுது. இதுலதான் இவங்க வந்து ரொம்ப பாரபட்சமா பண்றாங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த 3 இது பில்டிங் கட்ட மாதிரி ஒரு வரிசையா இது ரவுண்டா கட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வீடு இருந்தது. ஓகே. அதை இடிச்சுட்டு அங்க எஸ்டிபி பிளான்ட் போடுறாங்க. ஓகே. இந்த எஸ்டிபி பிளான்ட் சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் யாருக்கு பயன்படும்? பக்கத்துலயே யாருக்கு பயன்படும்? காசா கிராண்ட். அவங்களுக்கு தான். இதுதான் காசா கிராண்ட் கம்பெனி பயன்படும். இப்ப இதுக்கப்புறம் அந்த பகுதி இருக்கு இல்லீங்களா, அந்த பகுதியில இடிச்சிட்டீங்கன்னா இந்த இது மாதிரி பெரிய கிணறு மாதிரி வச்சிருக்கிறது வந்து சுவேஜ் பிளான்ட் இந்த பண்றாங்க, செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப செட்டப் பண்றாங்க. இப்ப இது இந்த காம்பவுண்ட் ஒட்டியே இருக்குது. காசா கிராண்ட் காம்பவுண்ட் ஒட்டியே. ஆனா காசா கிராண்ட் ஆற்றங்கரைக்கு உள்ளார இருக்குது. ஆற்றங்கரைக்குள்ள இருக்கு, வெளிப்படையா அப்பட்டமா தெரியுது. இது வந்து இப்ப இடிச்சிட்டு இருக்கிற வீட்டுல இருந்து அந்த சர்வே 2 சர்வே இடத்துல இருந்து 100 மீட்டர் கூட இல்ல, 150 மீட்டர் கூட கிடையாது. ஓகே. அந்த கரையோரத்திலேயே 150 மீட்டர்னா 300 அடி வந்துருமே, 330. அதாவது அடிக்கு மேல ஆத்து ஓரத்துல ஆத்து கரையிலே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 300 அடிக்கு வந்து இந்த இதுல இடிக்கிறாங்க. இங்க காசா கிராண்ட் வருது. இதுக்கு நேர் ஆப்போசிட் கரை இருக்கு இல்லீங்களா, அங்க காசா கிராண்ட் ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி ஆத்துக்குள்ள இருக்கு. ஓகே. அப்ப அது உள்ள வர்றதுனால தண்ணி தடுக்கப்பட்டு அது மேல கரையில ஏறுதுங்கிறதுக்காக இங்க கரையை மாத்துறாங்க. ஓகே. ஓகே. இப்ப நீங்க ஏத்த மாதிரி கரையில உள்ள வருதுங்க, அப்ப தண்ணி என்ன ஆகும்? மேல ஏறும். அதுக்கு இந்த கரையை மாத்துறாங்க. அதுக்கு ஏற்கனவே வாட்டர் போர்டு வச்சிருக்கக்கூடிய கல்லு, இறையன்பு அவருடைய காலத்துல வைக்கப்பட்ட